வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. நம்ம கையில கிடைச்சிருக்கிறது 1969 அக்டோபர் மாசம் சென்னையில வாழ்ந்த ஒரு இளம் எழுத்தாளர் மு. பாலசுப்ரமணி அவரோட டைரி குறிப்புகள். ஓ, ஒரு டைரியா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, வெறும் 31 நாள் குறிப்பு தான். ஆனா அதுக்குள்ள ஒரு இளைஞனோட லட்சியம், அப்போதைய சென்னை வாழ்க்கை, திடீர்னு வர்ற ஒரு காதல், அப்புறம் எதிர்பாராத திருப்பங்கள்னு ஒரு நாவலுக்கே உண்டான அத்தனை விஷயமும் இருக்கு பாருங்க. நிஜம்தான். இது வெறும் டைரி குறிப்பு இல்ல. 1969ல தமிழகத்தோட ஒரு சின்ன, எப்படி சொல்றது, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. கரெக்ட். அரசியல் மாற்றங்கள், சமூக சூழல், அப்புறம் ஒரு படைப்பாளி மனசுக்குள்ள என்ன ஓடுது, இதெல்லாம் ஒரு தனி மனுஷனோட பார்வையில பார்க்க ஒரு வாய்ப்பு. குறிப்பா அந்த லட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இல்ல இந்த திட்டமிடலுக்கும் திடீர்னு வர்ற திருப்பங்களுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை நல்லா காட்டுது. ஆமா, சரி, இந்த ஒரு மாச டைரிய நாம எப்படி பார்க்கலாம்? அவர் கனவு, அன்றாட வாழ்க்கை, அந்த காதல், அப்புறம் அதனால வர்ற விளைவுகள், இப்படி பிரிச்சு பார்க்கலாமா? நல்ல ஐடியா. முதல்ல அக்டோபர் 1 தேதிகள்ல அவர் உலகம் எப்படி இருந்துச்சுன்னு ஆரம்பிக்கலாம். சரி. முதல் தேதி குறிப்பே நல்லா இருக்கு. சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரு புது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அது ஆரம்பிச்சதை பத்தி எழுதுறாரு. ஆஹா. அதோட சில மாசம் முன்னாடி ஜனவரி 14th மெட்ராஸ் ஸ்டேட்ட தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினதையும் ரொம்ப பெருமையா சொல்றாரு. இது சும்மா நியூஸ் இல்லையா? ஒரு புது ட்ரெயின் கனெக்ஷன்ங்கிறது அப்போ பெரிய விஷயம் மதுரைக்கெல்லாம். ஆமா, ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பெயர் மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய உணர்வுபூர்வமான அரசியல் நிகழ்வு. அது அவர் டைரியில எழுதுறது அவர் சுத்தி நடக்கிறத கவனிக்கிறாருன்னு காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. அடுத்த நாள் பாருங்க, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அங்க அவரோட பார்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. என்ன சொல்றார்? சுதந்திரம் கிடைச்சும் அரசியல்வாதிங்க கையில சிக்கி ஆட்டங்காட்டுதுன்னு ஒரு ஆதங்கம். ஓ. ஆனா அதே மூச்சுல அடுத்த 55 வருஷத்துல இந்தியா வல்லரசாகும்னு ஒரு பயங்கர நம்பிக்கையை சொல்றார். அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. நிகழ்காலத்துல ஒரு விமர்சனம், ஆனா எதிர்காலத்து மேல அபார நம்பிக்கை. இதே அந்த தலைமுறைக்கே உரியதா இருக்குமோ? இருக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவோட அணுகுண்டு சோதனை, கலிபோர்னியா நிலநடுக்கம்னு உலக விஷயங்களையும் கவனிக்கிறார். ஆமா, படைப்பாளிங்க இயல்பு அது. சரி, ஆனா அவரோட முக்கிய குறிக்கோள் என்னவா இருந்துச்சுங்கிறது அடுத்த நாள் தெரியுது. அக்டோபர் 3. ஆமா, சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. இவரை விட 6 மாசம் மூத்தவராம். அவருக்கு கல்யாணம்னு கேட்டதும் இவருக்குள்ள ஒரு வைராகியம். என்ன வைராகியம்? எனக்கு ஆனந்த விகடன்ல கதை வரணும், அது வரைக்கும் கல்யாணமே பேச்சே கிடையாது அப்படின்னு ஒரு சபதம். அடேங்கப்பா, ஆனந்த விகடங்கிறது அப்போது எழுத்தாளர்களுக்கு அது ஒரு எவரெஸ்ட் மாதிரி இல்லையா? ஆமா ஆமா, அதுல பேர் வர்றது பெரிய அங்கீகாரம். அந்த லட்சியத்துக்காக கல்யாணத்தையே தள்ளி வைக்கிற மன உறுதி அவரோட தீவிரத்தை காட்டுது. அதே டைரியில கல்யாணத்துக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ் பண்ண போறேன்னு கடைசி நேரத்துல வர்ற ஆளுங்களை பத்தியும் கொஞ்சம் சலிச்சுக்கிறாரு. ஆமா, இந்த லட்சிய வேரி, எழுத்து மேல இருக்க காதல், இது அக்டோபர் 4ஆம் தேதி இன்னும் அழகா தெரியுது. என்ன நடக்குது? பெருமாள் கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்க பவழமல்லி மரத்தடியில உட்கார்ந்து கதை எழுதுறாரு. ஓ. கதை சுமாராதான் வந்திருக்குன்னு அவருக்கே தோணுது. ஆனா பரவாயில்ல, கத்துக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அது முக்கியம். கூடவே பெருமாள் கிட்ட தனக்கு நல்ல பொண்ண பார்த்து கட்டி வைக்க சொல்லி ஒரு கோரிக்கை வேற. அதுலயும் ஒரு காமெடி, பெருமாளுக்கே புண்ணியம் தேடி தர வேண்டியிருக்குங்கிறாரு. தெய்வ நம்பிக்கையும் சுய எள்ளலும் கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதே நேரம் அப்போதே பாப் கல்ச்சர் தாக்கமும் இருக்கு. அக்டோபர் 5 எம்ஜிஆரோட அடிமை பெண் படம் 150 நாள் ஓடினத பத்தி எழுதுறார். ஆமா, அந்த படத்தோட விவரங்கள், இசை பத்தி எல்லாம். இது சும்மா சினிமா நியூஸா மட்டும் பார்க்க முடியாதுல்ல. கண்டிப்பா இல்ல. எம்ஜிஆர் அப்போ வெறும் நடிகர் இல்ல, ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்து வர நேரம். சரி. அதை உறுதி பண்ற மாதிரி அவரோட நண்பர் டீக்கட முனுசாமி எம்ஜிஆர் கண்டிப்பா ஆட்சிக்கு வருவார்னு நம்புறதா சொல்றார். இங்க நாங்க எந்த அரசியல் நிலைப்பாடும் எடுக்கலைங்க, டைரியில உள்ளதை அப்படியே சொல்றோம். புரியுது. ஒரு சாதாரண மனுஷன் பார்வை வழியா அப்போதைய அரசியல் மனநிலை தெரியுது. ஆமா, இது ஒரு முக்கியமான சமூக பதிவு. அடுத்த சில நாள், அதாவது அக்டோபர் 6, 7 அவரோட அன்றாட வாழ்க்கை. கல்யாணத்துக்கு துணி தைக்க கொடுக்கறது, கூலி வெறும் 5 ரூபாயாம். 5 ரூபாயா? நினைச்சே பார்க்க முடியல. ஆமா. அப்புறம் வெண்கதிர்னு ஒரு பத்திரிகையில கதை வந்திருக்கு. ஆனா விகடன் இல்லேன்னு ஒரு சின்ன வருத்தம். லட்சியம் பெருசு இல்லையா? கிடைச்ச பணத்தை அனாதை ஆசிரமம், நண்பர்கள் தனக்குன்னு பிரிச்சுக்கிறார். அந்த சமூக பொறுப்பும் தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? என்ன? ராத்திரியில சரியா தூக்கம் வரலன்னு எழுதுறாரு. ஆமா, இது
ஒருவேளை மனசுல ஓடுற அந்த லட்சிய போராட்டமா இல்ல வரப்போற அந்த திருப்பங்களோட அறிகுறியா? யாருக்கு தெரியும்? சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாமா? அந்த மதுரை பயணம், அந்த எதிர்பாராத சந்திப்பு. போலாம். அக்டோபர் 10 சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு மதுரைக்கு போறார். ஆனா என்னாச்சு? முகூர்த்தம் பெருமாள் கோயில்ல இருந்து தெரியாம நேரா முருகன் கோயிலுக்கு போயிட்டார். ஐயோ, அங்க வேற யாரோ கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு அப்புறமா சித்தப்பா வீட்டுக்கு போறார். ஒரே கலைபரம். இது அவரோட கொஞ்சம் மறதி இல்ல கவனக்குறைவுன்னு சொல்லலாமா? ஆமா, ஆனா இந்த சின்ன குழப்பம் அடுத்து நடக்க போற பெரிய அமளிக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கு. அக்டோபர் 13 அந்த நாள் தான் முக்கியமான நாள். பெண் வீட்டார் விருந்துக்கு குதிரை வண்டியில போறாங்க. வழியில ஒரு நாய் கூட்டம் துரத்துது. இவர் ஹீரோ மாதிரி இறங்கி நாய விரட்ட, ஆனா நாய்ங்க இவரையே திருப்பி துரத்துது. என்ன ஒரு சீன் பாருங்க. பயத்துல ஓடி போய் அங்க திறந்திருந்த ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துடுறார். அங்க கையில ஒரு அலுமினிய குண்டாவோட பயந்து போய் ஒரு அழகான இளம் பெண் நிக்கிறாங்க. அந்த அலுமினிய குண்டா விவரம் நிஜமாவே அந்த நொடிய பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த அதிர்ச்சியும் சந்திப்பும். அந்த பொண்ணு பேரு பாக்கியலட்சுமி. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவர் நுழைஞ்சது பெண் வீட்டார் வீடு, சம்பந்து வீடு. அட கடவுளே! திருடன் நினைச்சு பொண்ணோட அப்பா சட்டைய பிடிக்க இவர் தடுமாறி கால்ம விழ, அதே சமயம் இவர் சொந்தக்காரங்க உள்ள வர ஒரே கூச்சல் குழப்பம். கடைசியில இவர் நாய விரட்டுன வீரன்னு தெரிஞ்சு பையன் நல்ல வெயிட்னு பாராட்டு வேற. இந்த தற்செயலும் தப்பா புரிஞ்சுகிட்டதும் எப்படி ஒரு சீனை மாத்துது பாருங்க. இதுதான் அவருக்கும் அந்த பொண்ணு பாக்கியலட்சுமிக்கும் முதல் சந்திப்பு. மறக்க முடியாத ஒண்ணு. அடுத்த நாள் அக்டோபர் 14 பாக்கியலட்சுமிய மறுபடியும் பாக்குறார். ஆனா மனசுக்குள்ள அந்த விகடன் லட்சியம் ஓடுது. கட்டுப்படுத்திக்கிறார். அப்பதான் தெரியுது, நேத்து அவசரத்துல பாக்கியலட்சுமியோட அப்பா செருப்ப மாத்தி போட்டு வந்துட்டாருன்னு. செருப்பு மாத்தி போட்டாரா? ஆமா, அத திருப்பி கொடுக்க பாக்கியலட்சுமி வந்திருக்கா. இந்த செருப்பு மாறணும். இது சும்மா காமெடி இல்ல. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு லிங்க், ஒரு தொடர்பு. வைராகியத்துக்கும் அந்த ஈர்ப்புக்கும் நடுவுல அவர் மனசு ஆட ஆரம்பிக்குது. அதோட உச்சகட்டம் அக்டோபர் 15 ஊருக்கு ரயில்ல திரும்பும்போது. காலையில பாக்கியலட்சுமி மாத்தி கொடுத்த செருப்புக்குள்ள ஏதோ உறுத்துது. என்னது? பிரிச்சு பார்த்தா ஒரு லெட்டர், ஒரு காதல் கடிதம். கடிதமா? செருப்புக்குள்ளையா? ஆமா. மூட ஓடி வந்து எங்க வீட்டு கதவை மூடி மூச்சு வாங்குனீங்கல்ல, அப்பவே என் மனக்கதவை திறந்து உள்ள வந்துட்டீங்கன்னு ஆரம்பிச்சு இன்லண்ட் கவர்ல அதுவும் ஒரு பொண்ணு பேர்ல பதில் அனுப்ப சொல்லியிருக்கா. அடேங்கப்பா, என்ன ஒரு கவித்துவமான அதே நேரம் தைரியமான ஒரு வெளிப்பாடு. ஆமா, அந்த காலத்து கட்டுப்பாடுகளையும் அதை மீற அவங்க யோசிச்ச வழிகளையும் காட்டுது. செருப்புக்குள்ள கடிதம், இன்லண்ட் கவர், பொண்ணு பேரு. வாவ்! இப்போ கதையோட 3வது கட்டம். லட்சியம் ஒரு பக்கம், காதல் இன்னொரு பக்கம். சென்னைக்கு திரும்பினதும் அக்டோபர் 16 இவர் என்ன பண்றார் தெரியுமா? என்ன? ஒரே ஆர்வத்துல 50 இன்லண்ட் லெட்டர் வாங்கி மனசுல தோணினதையெல்லாம் எழுதி பாக்கியலட்சுமிக்கு அனுப்பிடுறார். 50? ஆனா கடிதத்துக்கு நம்பர் போட மறந்துட்டார். காதலோட ஆரம்ப வேகம்னா இதுதான். அந்த தீவிரம் தெரியுது. ஆனா நம்பர் போடாதது கொஞ்சம் அப்பாவித்தனம், நடைமுறை சிக்கல். நண்பர்களும் இவரை சும்மா விடல. விகடன் ஆபீஸ்ல இருந்து அனுப்புற மாதிரி தயவு செஞ்சு கதை அனுப்பாதீங்க, சும்மா இருந்தாலே மாசம் 5 ரூபாய் தரோன்னு ஒரு போலி லெட்டர் எழுதி கிண்டல் பண்றாங்க. இது அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? அதையும் ரசிக்கிறாரு, இலகுமா எடுத்துக்கிறாரு. இந்த நேரத்துல அக்டோபர் 19, 20ல ஒரு புது கதையா ஐடியா வர அதை எழுதி விகடனுக்கு அனுப்புறாரு. ஓ! வழியில கீரை விக்கிற பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போக காசு கொடுத்து உதவி பண்றார். அந்த மனித நேயமும் கூடவே இருக்கு. ஆனா அந்த 50 கடிதம் பிரச்சனையை உண்டு பண்ணுது. அக்டோபர் 21 சித்தப்பா பையன் வந்து சொல்றான். என்னன்னு? ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான். ஒரே லெட்டரா அனுப்ப சொல்லி பாக்கியலட்சுமி சொன்னதா சொல்றான். நண்பனையே போஸ்ட்மேனா யூஸ் பண்றோமேன்னு இவருக்கு ஒரு சங்கடம் வேற. எல்லாம் ஸ்மூத்தா போற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு நல்ல செய்தி. அக்டோபர் 23 விகடன்ல இருந்து லெட்டர். ஆமா, அப்புறம் அந்த காதல் கதை செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரமே வருது. அடடா, அவரோட மிகப்பெரிய லட்சியம் நிறைவேற போகுது. அந்த சந்தோஷம் நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி போறதில்லையே. அடுத்த நாள் அக்டோபர் 24 ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? அந்த டீக்கடை நண்பர் முழுசாமி இருக்காரே, ஆமா, அவரோட பொண்ணு கலைச்செல்வி அவ காதலிச்ச பையனோட ஓடி போயிடுறான். ஐயோ, அப்புறம் முனுசாமி என்ன பண்ணாரு? அதுதான் ஆச்சரியம். அவர் கோபப்படல. அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்டா. பையனும் நல்லவன்தான்னு ஏத்துக்கிட்டு மருமகனையும் தன்னோட வச்சுக்கிறார். நிஜமாவா சொல்றீங்க? 1969லயா? ஆமா,
எழுத்தாளர்கிட்ட அவர் சொல்ற அந்த வரி, மனசுதான் சார் காரணம், வேற ஒரு வெங்காயமும் இல்ல சார், எவ்வளோ பெரிய பக்குவம் பாருங்க. ரொம்ப முற்போக்கான பார்வை. இது இது பாக்கியலட்சுமி நிலைமைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு பக்கம் முனுசாமி இப்படி இருக்க, அக்டோபர் 25 அன்னைக்கு பெருமாள் கோயில்ல இவருக்கு ஒரு பொருள் கிடைக்குது. என்ன பொருள்? ஒரு கனமான ரொட்ட வடம், அதாவது ஒரு தடிமனான கோல்டு செயின். ஓ, தங்க சங்கிலியா? ஆமா, பட்டர் அதை இவர்கிட்டே கொடுத்து தொலைச்சவங்க வந்தா சொல்லுங்கன்னு சொல்றார். இதுதான் செக்ஹவுஸ் கன்னு சொல்லுவாங்க. கதையில முதல்ல சாதாரணமா அறிமுகமாகி பின்னால முக்கியமா மாறும் இந்த செயின். இது வெறும் நகை இல்ல, கதைய மாத்த போற சாவி. இந்த அனுபவத்தை வச்சு ஒரு சிறுகதை எழுதி கல்கிக்கு அனுப்புறார். அக்டோபர் 26. ஆனா அக்டோபர் 28 ஒரு இடி மாதிரி செய்தி வருது. என்ன செய்தி? பாக்கியலட்சுமிக்கு அவசரமா கல்யாண ஏற்பாடு நடக்குது. அட கடவுளே, ஏன்? இவங்களோட லெட்டர் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பிரச்சனை பயங்கரமா வெடிக்குது. சித்தப்பா பையனை அடிச்சு கத்தி வெட்டு வரைக்கும் போயிடுது. ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. காதல் கதை இப்போ வேற லெவலுக்கு போகுது. குடும்ப கௌரவம், வன்முறை, அப்போதைய சமூகத்தோட அந்த பக்கமும் தெரியுது. விகடன் கதை தேர்வான சந்தோஷம் போயே போச்சு. ஒரே கவலை. ஆனா என்ன ஒரு விசித்திரம்னா, அதே நாள்ல கல்கி பத்திரிக்கையில இருந்து இவர் அனுப்புனது அந்த ரொட்டவடம் கதை தேர்வானதா லெட்டர் வருது. சந்தோஷமும் துக்கமும் ஒரே நாள்லையா? என்ன ஒரு டிராமா! அக்டோபர் 29 கல்கி இதழ்ல அந்த ரொட்டவடம் கதை வருது. அதுவும் சீனியர் எழுத்தாளருக்கு கொடுக்கற சென்டர் பேஜ்ல. வாவ்! விகடனுக்கு முன்னாடியே கல்கியில, அதுவும் முக்கிய இடத்துல. எழுத்துலகத்துல வெற்றிக்கு வேலை லெற்றி, ஆனா சொந்த வாழ்க்கையில புயல். 2 உச்சகட்டத்துல இருக்கும்போது மாசத்தோட கடைசி நாள் வருது, அக்டோபர் 31. சொல்லுங்க. அன்னைக்கு ஆனந்த விகடன்லயும் அவரோட கதை வந்துருச்சு. தேடி வந்த காதல்னு தலைப்பை மாத்தி போட்டிருக்காங்க. லட்சியம் நிறைவேறிடுச்சு. சூப்பர். ஆனா அத கொண்டாட கூட டைம் இல்ல. அவரை தேடி 3 பேர் மென்ஷனுக்கு வராங்க. டீக்கடை முனுசாமி, அவர் மனைவி, அப்புறம் பாக்யலட்சுமியா? எப்படி? முனுசாமி ஊர்ல இருந்து வந்த குமார்னு ஒரு நண்பரோட உதவியோட பாக்யலட்சுமியா அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி சொல்றது தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்றாரு. நம்பவே முடியல. என்ன ஒரு திருப்பம்! முனுசாமியோட தைரியம், அந்த நண்பரோட உதவி, காதலை காப்பாத்தா என்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதே நேரம் வாசல்ல இன்னொரு என்ட்ரி. பெருமாள் கோயில் பட்டர், அவரோட ஒரு வயசான தம்பதி வராங்க. அவங்க யாரு? அவங்கதான் கோயில்ல அந்த ரொட்டவட செயினை தொலைச்சவங்க. அவங்க வேற யாரும் இல்ல, பாக்யலட்சுமியோட அத்தை. என்ன சொல்றீங்க? ஆமா, கல்கி கதைய படிச்சுட்டு பட்டரை பார்க்க அவர் இவரை தேடி கூட்டு வந்திருக்காரு. ஆஹா, அந்த ரொட்டவோட சங்கிலி எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வருது பாருங்க. அந்த அத்தை வந்துட்டு காதல் கல்யாணம் பண்ணதால அவங்க அண்ணன், அதாவது பாக்யலட்சுமியோட அப்பா, அவங்கள ஒதுக்கி வச்சிருந்திருக்கார். இப்ப அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. என்ன ஒரு கச்சிதமான ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. கடைசியில அந்த அத்தையே முன்னாடி நின்னு பெருமாள் கோயிலே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அப்பப்பா, அக்டோபர் 1 ஆரம்பிச்ச ஒரு டைரி 31 லட்சியம், காதல், குழப்பம், ஆபத்து, நட்பு, தெய்வ செயல்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு கல்யாணத்துல முடியுது. ஒரே மாச டைரிக்குள்ள இவ்ளோ விஷயங்களா? இது வெறும் கதை மாதிரி இல்ல, நிஜமாவே நடந்திருக்கு. ஆமா, லட்சியத்தை நோக்கி நாம போகும்போது வாழ்க்கை எப்படி வேணா நம்மள திசை திருப்புங்கிறதுக்கும், சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வருங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல உதாரணம். அந்த ரொட்டியோட மாதிரி. அந்த முனுசாமியோட பக்குவம், பாக்கியலட்சுமியோட தைரியம், நண்பர்களோட உதவி, இவரோட விடாமுயற்சி, அந்த தற்செயல் நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு மாச கதையை முழுமையாக்குது. நம்ம திட்டங்களுக்கும் நமக்காக வாழ்க்கை வச்சிருக்க திருப்பங்களுக்கும் நடுவுல ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம் எப்போ நடந்துட்டே இருக்குன்னு இந்த டைரி நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த நாட்குறிப்பு கேட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது குறுக்க வர்ற காதல் வந்துட்டு நம்மள திசை திருப்புமா, இல்ல அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குமா? இல்ல அந்த டீ கடை முனுசாமி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் மனசுதானா, வேறொரு வெங்காயமும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலோட சந்திப்போம். நன்றி.